ஏராளம். இதிலே கோடீஸ்வரராக அலைந்து திரிந்தவர்கள் ஏராளம். ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், வேதம் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். என் ஜனத்துக்கு சமாதானம் இல்லை என்றும் சமாதானம் என்று பூசி வியாபாரமயமாக்கப்படுகிறது. தேவ வீடு, தேவ சபை, தேவ காரியங்கள், தேவ சத்தியம், தேவ வேலை வியாபாரமாக்கப்படுகிறது. அம்மா அம்மா ஐயா, ஏதோ சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று நான் மறந்தேன். ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே. பின்மாறின தேவன் தெரிந்தெடுத்த ஜனங்களும் தவறி செல்கின்றன. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே. தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி, அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி. ஐயோ அம்மா, உன்னுடைய மந்தையை, தேவ மந்தையை, தேவ சபையை கலக்குகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் கிரியை செய்கிறது. கிறிஸ்துவுக்கு பதிலாக என்று சொல்வதல்லவோ அந்தி கிறிஸ்து என்ற அர்த்தம். ஆன்டி கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவை எதிர்க்கும் சக்தி அல்ல. The real meaning is substituting Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறொன்றுக்கு கொடுத்து உன்னை கோடீஸ்வரனாக்குவதற்கு, அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் திட்டம் தந்திருக்கிறோம். This is from this town. Written by a pastor, written to a pastor. Not only one pastor, pastors of Tamil Nadu. தேவஜனமே, எல்லாருக்கும் காசுன்னா பணம்னா வேணமும் தான் வாய பழக்கம். ஊழியக்காரன் மட்டும் அதுக்கு விளக்கா என்ன? அம்மா, ஏன் தெரியுமா சத்துரு இவர்களை திசை திருப்பி விட்டான்? பெரிய தேசத்திலே சபையை தேவன் வைத்ததில் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்டாக வேண்டுமே. பரலோகத்தின் காட்சியை யோவான் எழுதுகிறான். சகல பாஷைக்காரரிலும், சகல கோத்திரங்களிலும், சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த ஒரு திரள் கூட்டத்தை கண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? There are 3600 people's group, major people's group in India. இந்தியாவிலே 3600 பெரிய people's group. அது என்றால் என்ன? ஒரே மொழியை பேசுகிறவர்கள், அல்லது ஒரே கலாச்சாரத்தை உடையவர்கள், அல்லது ஒரே கொள்கையை உடையவர்கள் என்றவர்களை பிரிப்போமானால் 3600. But do you know only 300 people's group have accepted the Lord Jesus Christ? வெறும் 300 மக்கள் கூட்டம் மாத்திரம் தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறது. மீதி 3300 கூட்டத்திற்கு இயேசுவினுடைய அன்பை சொல்ல வேண்டிய விதமாய் சொல்லவும் இல்லை, வர்ணிக்க வேண்டிய விதமாய் வர்ணிக்கவும் இல்லை, காட்ட வேண்டிய விதமாய் காட்டவும் இல்லை, போக வேண்டிய விதமாய் போகவும் இல்லை, பிரச்சாரம் செய்ய வேண்டிய அளவுக்கு பிரச்சாரம் செய்யவும் இல்லை. இதிலிருந்து திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஊழியர்களையும் விசுவாசிகளையும்
தேவ ஜனங்களையும் சத்துரு திசை திருப்பி விட்டான். ஆகையினால் இயேசு ஒரு பெரிய சவுக்கோடு நிற்கிறார். அன்பின் ரூபி, மனவிருக்கம் நிறைந்தவர், பார்வையிலே பாசம் வழிந்தோடும் அவர் இப்பொழுது கோபம் உண்டவராக நிற்கிறார். I give a stubborn warning என்று சொல்கிறார். சபை அல்லல் தட்டிவிட்டது. Again, இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம் 13வது அதிகாரம். யோவான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். தெளிவாக வேத வசனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். அங்கே 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான். threatening to the gospel worker, சுவிசேஷத்தை கூறினவனுக்கு ஒரு பெரிய பயமுறுத்துதல், சுவிசேஷத்தை அறிவித்தவருக்கு பயமுறுத்துதல். ஏரோது உம்மை கொலை செய்ய போகிறான், சட்டம் வந்து விட்டது, திட்டம் தீட்டியாகிவிட்டது. வாசிக்கலாம். அதற்கு இயேசு சொல்கிறார், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் யாருக்கு சொல்லுங்க? நரிக்கு சொல்லுங்க. யாரது? அரசனையில இருக்கிற அந்த பெரிய ஆள். திட்டம் தீட்டினானே அவன், சட்டம் கொண்டு வந்தானே அவன். அவனை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார், டாக்டரேட் மாதிரி. என்ன கொடுக்கிறார்? அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. போய் சொல்லுங்கள் அந்த நரிக்கு. அம்மா கவனியுங்கள், திட்டம் தீட்டியாய்விட்டு உம்மை கொலை செய்வதற்கு அரண்மனையிலே அரசாளுகிறவரிடத்திலே சட்டம் உண்டாக்குற இடத்திலே உங்களுக்கு விரோதமாக உண்டாக்கி விட்டது. எழுந்து நின்று சபை சொல்ல வேண்டும். நரிக்கு போய் சொல்லுங்கள், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், நான் இன்றைக்கும் நாளை மறுநாளும் நடமாடித்தான் ஆக வேண்டும். என்னுடைய வேலை முடியவில்லை. இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் வரை சபையினுடைய வேலை முடியவில்லை. இந்த சபை அழிப்பதற்கு ஒருவனுக்கும் சக்தி கிடையாது, ஒரு சக்திக்கும் சக்தி கிடையாது, ஒரு கட்சிக்கும் ஒரு சக்தி கிடையாது. எந்த சக்தியா இருந்தால் என்ன, எந்த கட்சியா இருந்தால் என்ன, கவனியுங்கள். ஆனால் இங்கே நினைத்து பாருங்கள், நன்றா கவனியுங்கள். இங்கே பரிசேயர்கள் வந்து சொன்னார்கள், ஏரோது திட்டம் போடுகிறான் என்று. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் நான் இன்றைக்கும் நாளைக்கும். அடுத்த வசனம். இன்றைக்கும் எருசலேமே. ஆனால் ஆண்டவர் கதறுகிறதெல்லாம், எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. Why God talks about the Jerusalem, sir? ஏரோதுக்கு தானே செய்தி சொல்லி இருக்கணும். ஏரோதுக்கு நரியன்னு சொல்லிட்டார். இந்த சட்டம்லாம் ஒண்ணு இல்ல, என் கவலை எல்லாம் சபையை குறித்ததையா, என் சபையை குறித்ததையா. தடை சட்டம் தடை செய்யாது, என் செத்து போன சபைதான் தடை செய்து விடும். தரிசனம் இழந்த சபைதான் தடை செய்து விடும். ஆகையினால் ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமே உன்னை கோழி கூப்பிடுகிறது போல என் சட்டங்களின் கீழே கொண்டு வருவதற்கு ஆசையா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல். The second warning note with a compassion, அழுகையோடு ஆதங்கத்தோடு வருகிறது. இந்த மாதிரி சத்தத்தை கேட்டால் நீங்களும் நானும் ஒழுகாமல் இருக்க முடியுமோ? கவனியுங்கள், நான் சொல்லுகிற ஒரு சாட்சியை கவனியுங்கள். பீகாரிலே 127 பிளாக்குகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு நக்சல் பாய் தலைவன், அவனுடைய பெயர் சுசில் மல்லா. அந்த சுசில் மல்லா
அவனுடைய பெயரை சொன்னாலே அந்த பகுதியில் நடுங்குவார்கள். அவனுடைய தலைக்கு பீகார் அரசாங்கம் வைத்திருந்தது 5 லட்சம் ரூபாய். எங்க அரசாங்கம் 7 அரசாங்கம். உங்க அரசாங்கம் மாதிரி வீரப்பனுக்கு 5 கோடி வைக்க மாதிரி எங்க அரசாங்கத்தை வைக்க முடியாது. ஏன்னா 9 மாசம் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கல. அதனால 5 லட்சம் வைத்திருந்தார்கள். 5 லட்சம் தலைக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சுசில் மல்லா ஒரு நாளிலே என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொல்லிவிட்டான். அந்த பகுதியில் நாம் ஊழியம் செய்கிறோம். எங்கே நக்சல்பாரிகள் தங்களுடைய பயிற்சி நிலையத்தை வைத்திருக்கிறார்கள் அங்கே நமக்கு பணித்தளம் உண்டு. எங்கே அவர்கள் நடமாடுகிறார்கள் அங்கே பணித்தளம் உண்டு. கிறிஸ்துவின் அன்பை அங்கே அறிவித்து வருகிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க வரலாம். அந்த மனுஷனுக்கு என்னை குறித்து கேள்விப்பட்டதினாலே அவன் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். 2 மணி நேரம் அவரோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னான். நான் ஒரு நாளிலே மேலே ஊழியத்திற்கு போன போது 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நின்று கொண்டு அவன் எனக்காக காத்துக் கொண்டிருந்தான். என்னோடு கூட யாரும் வரக்கூடாது என்று தீர்மானம் சொல்லி இருந்தான். நான் அங்கே அவனிடத்தில் போனேன். தனி மனிதனாக போனேன். அவனை பார்த்த போது சகோதர சிநேகித்த நிமித்தமாக அவனுடைய உடம்பை தழுவிக்கொண்டு, அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்து அவனுக்கு பின்னால 2 துப்பாக்கி வச்சிருக்கிறது. 2 துப்பாக்கி வைத்திருந்தான். நான் அவனை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அவன் செய்கை காட்ட ஆரம்பித்தான். இப்பொழுது வேண்டாம், பிறகு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். எனக்கு விளங்கவில்லை. 2 மணி நேரம் கேட்டீர்களே, நான் 45 நிமிடம் தருவதற்கு ஆயத்தம் என்று சொன்னேன். அவன் கையை காட்டி விட்டு போங்கள் போங்கள் என்று சொன்னான். நான் நினைத்தேன் ஒருவேளை போலீஸ் வந்து விட்டது போல, அதனால் ஓடவிருக்கிறான், ஆகினால நான் தடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நான் திரும்ப வந்து விட்டேன். நடந்ததை கேளுங்கள். 1 வாரத்திற்கு பிறகு என்னுடைய ஊழியக்காரன் அங்கே இருந்து வந்தவர் சொன்னார், அண்ணன் அவன் மறுபடியும் என்னை தேடி வந்தான். அவன் கேட்டான், அந்த ஆள் கையில என்னையா வச்சிருந்தாரு? சும்மா என்னைய தொட்டவண்ண வாயெல்லாம் சப்புன்னு ஒட்டி போச்சுது, ஒரு வார்த்தையும் வரல. அந்த ஆள் என்ன வச்சிருந்தார் அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், அவர் பரிசுத்தாவியில நிறைஞ்சவர் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் பேச ஆரம்பித்தேன். இந்த பரிசுத்தாவி எப்படி பெறுகிறதுன்னு சொன்னேன். நீ கன்னு 2 வச்சிருக்க, அவர் கன்னு இல்லாமலே உன்னை தொட்ட உடனே இந்த மாதிரி ஆயிட்டியப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால அவன் வெளத்து போய் புதிய ஏற்பாட்டு போய் வாங்கி கொண்டு வாசித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பொழுது அவன் தன்னுடைய தலைமைக்கு, தன்னுடைய கட்சியின் தலைமையில எதிர்த்து பேச ஆரம்பித்தான். இயேசுவின் சுவிசேஷம் செய்தது என்ன, நாம் செய்வது என்ன என்று. டெல்லியிலே ஒரு கூட்டம் நடந்தது, அண்டர் கிரவுண்டிலே. அதில் அவனுக்கு மீன் குழம்பிலே விஷம் கொட்டி இவனை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து கொலை செய்வதற்கு மருந்தும் கொடுத்து விட்டார்கள். அவன் பயங்கி விட்டான். அவனுடைய கலர் மாறிற்று, நீல நிறமாக மாற ஆரம்பித்தான். மற்றவர்கள் நினைத்தார்கள் நன்றா சாகட்டும், அதற்கு பிறகு தூக்கி போடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒன்று நடந்தது. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு அவனுக்கு லேசாக நினைவு வந்த போது அவன் இந்த நேரத்தில் தன்னுடைய சக்தியை எடுத்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான், இயேசுவே. அந்த நாமத்தை கூப்பிட்ட உடனே தலை முதல் இருந்த கால் வரை இருந்த விஷம் அவனை விட்டு அகன்றது. அவன் எழுந்து உட்கார்ந்தான், சுற்றி பார்த்தான், தப்புவதற்கு நேரம் என்று சொல்லி அவன் ஓடி வந்து விட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏனென்றால் இயேசு என்கிற நாமத்தில் இன்றைக்கு வல்லமை உண்டு. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம் அல்லவா அது. டெல்லியிலிருந்து ட்ரெயின் ஏறி நேர என்னுடைய வீட்டுக்கு வந்தான். வந்தவுடன் என்னை பார்த்து சொன்னான், அண்ணன் இயேசு ஜீவிக்கிறார், ஜீசஸ் ஜிந்தா ஹை. நான் சொன்னேன், என்னப்பா ஆச்சு சுசில், என்ன ஆச்சுது, என்ன ஆச்சுது? இயேசு ஜீவிக்கிறார் என்று தன்னுடைய சாட்சியை சொன்னான். அவன் சொன்னான், இனி எனக்கு துப்பாக்கி அல்ல, எனக்கு வேதமே என் வெளிச்சம். நான் இங்க இருந்தா என் பார்ட்டியும் கொண்டுரும், இந்த போலீஸ்காரர்களும் கொண்டுருவாங்க. என்னை எங்கேயாவது, என்னை என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க. அவனுடைய மனைவியும் ஒரு நக்சலைட்டாக இருந்தவள். ஆகையினால வேறு மாநிலத்துக்கு அவர்களை வைத்து பாதுகாத்தோம். ஆனால் வித்தியாசமான பாஷை, வித்தியாசமான மக்கள், சுவிசேஷம் சொல்வதற்கு சரியாக ஆட்கள் இல்லாத இடத்துல வைக்கப்பட்டதுனால மீனை பிடித்து தண்ணீர் போட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்க ஆரம்பித்து விட்டான். சில மாதங்கள் கழித்து மீண்டும் என்னை தேடி வந்தான். தேடி வந்து சொன்னான், அண்ணன், I want to die for Christ. இயேசுவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தம். போலீஸை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால், என் ஜனங்களுக்கு சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, என்னை நீங்கள் உருவாக்குங்கள், நான் உன் கையில எங்கேயாயிலும் இருக்கிறேன் என்று சொல்லி வந்தான். அவனுடைய சில பிரச்சனைகளை தீர்த்து விட்டு நாளைக்கு மறுபடியும் வா என்று சொல்லியிருந்த போது வந்த இடத்துல போலீஸ் அவனை கைது செய்து விட்டது. அடுத்த நாள் பேப்பரிலே முதல் பக்கத்திலே அவனுடைய பெயர் வந்தது, சுசில் மல்லா கைது செய்யப்பட்டான் என்று. பார்த்த நான் பதறி போனேன். அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு ஜெயிலுக்கு பார்க்க போனேன். உள்ளே அவன், வெளியே நான். அப்பொழுது அவனுடைய மனைவி அழுதாள். அவன் உள்ளே இருந்து சொல்கிறான், ஏண்டி அழுகிற, நீ வெளியே இருந்து சுவிசேஷம் சொல்லு, நான் உள்ளே இருந்து 1330 கைதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சொன்னது வெறும் விளையாட்டுக்கல்ல. என்னிடத்தில் சொன்னான், அண்ணன்,